Hi guys, welcome to JJmum'slifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம போடுற டிப்ஸ் எல்லாமே வந்து டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கூட தேவைப்படலாம். இப்போ நான் இதில் வந்து 11 டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. டிப் நம்பர் 1, சீனி வந்து நம்மளுக்குலாம் சமயத்தில் ஈரம் அடிச்சிரும். சமயத்தில் கருப்பாக ஓரம்லாம் கருப்பாகவும் இருக்கும் ஒரு மாதிரியாக. அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டப்பா வந்து நல்லா கழுவி நல்லா தொடச்சி வச்சுருங்க. அப்புறம் அது உள்ளுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் போடுங்க. டிஷ்யூ பேப்பரை போட்டு சீனியை கொட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 2 மாதம் ஆனாலும் உங்களோட சீனி வந்து ஈரமும் அடிக்கவும் செய்யாது, கருப்பும் அடிக்காது. இது வந்து நம்ம வந்து டெய்லி சில பேர் வந்து ஒரு 1/4 கிலோ சீனிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் இந்த டிப் தேவையில்லை. நம்ம வந்து இப்போ 1 கிலோ சீனியை வந்து 2 மாதம் யூஸ் பண்ணுவோம் சில பேர். அவங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக இது தேவை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு லைக் கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்புக்கு போவோம். இப்போ வாங்க நம்ம 2வது டிப் பார்ப்போம். எண்ணெய் போத்தை எரிக்க நம்ம ரொம்ப பேர் வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி ஊசியான கல் போத்தை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து எண்ணெயை எடுத்து ஊற்றும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது 5 லிட்டர் போத்தில் உள்ள எண்ணெயெல்லாம் எடுத்து ஊற்றும்போது நம்மளுக்கு கீழெல்லாம் கொட்டும். அப்புறம் அந்த போத்திலெல்லாம் எல்லாமே வலியும். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி புனல் வச்சுக்கிறோங்க. இந்த புனல்லாம் ரொம்ப சீப்பு தான். இந்த மாதிரி புனலை வச்சுக்கிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக ஊற்றலாம். நம்மளுக்கு கீழே செதறவும் செய்யாது. போத்தல் வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிசுன்னு இருக்காது. இதை கழுவி நீங்கள் காய வச்சு நம்ம ஆப்பை போடுற ட்ரோவுலுக்கு போட்டு வச்சுக்கிற வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மூடி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் ஊற்றும்போது உங்களுக்கு குறைவான இதுதான் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போத்தல் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி புனல் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் குறைவாக ஊற்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்ப்போம். டிப் நம்பர் 3, இது நம்ம எல்லாருமே செய்கிற வேலை தான் இது வந்து எப்படின்னா ஒரு டப்பா வந்து நம்ம எப்போவுமே பேசங்கிட்டாலாம் வச்சுருப்போம். ஏதாவது அழுக்கு இருந்தால் நம்ம வந்து அதில் வந்து போட்டு வைப்போம். போட்டு வச்சு அப்புறம் வந்து குப்பத்தொம்பில் போய் கொட்டுவோம். அதுக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் போட்டுக்கிறோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதுக்கு டப்பாவும் நம்மளுக்கு வந்து அசிங்கமாக போகாது. இந்த டப்பாலாம் சும்மா ஐஸ்கிரீம் டப்பா தான். அதெல்லாம் நம்ம வீணாக்கிறாமல் நம்ம வந்து பேசங்கிட்டாலாம் வச்சுக்கிட்டால் நம்ம வந்து அழுக்கெல்லாம் போடலாம். இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து குப்பத்தொம்பில் போடுறதுக்கா இல்லை செடிகளுக்கு போடவா இல்லை வெளியில் கொண்டு போய் போடவா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ 4வது டிப்பு, இந்த கூடை வந்து ஒரு பேசனில் வச்சுக்கிறோங்க. எல்லாருமே டவுன் வாலுக்கு தான் வளர்கிறாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடை எதுக்குண்டா இப்போ நம்ம வந்து சோறு பானை கழுவுறோம், குழம்பு பானை கழுவுறோம், எல்லாமே கழுவும் போது நம்ம அதை வந்து அப்படியே இதில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி மட்டும்தான் கீழே வெளியாகும். அந்த கசடு ஃபுல்லாக அந்த கூடையில் வந்து தங்கிக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு பைப்போலும் நம்மளுக்கு அடைக்காது. அப்போ இதை எடுத்து நீங்கள் குப்பத்தொம்பில் ஈஸியாக நீங்கள் போட்டுக்கிறலாம். அப்புறம் ஆனால் டெய்லி நீங்கள் கழுவி அதை வந்து கவுத்தி வச்சுருங்க. எப்போ நீங்கள் வந்து சமைக்கிறீங்களோ அப்போ எடுத்து இந்த கூடையை எடுத்து வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப் பார்ப்போம். டிப் நம்பர் 5, ஜேம் போத்தல். ஜேம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜேம் போத்தல் வந்து காஞ்ச போத்தல் என்ன செய்யணும், ஊறுகாய் போத்தல் மாதிரி கிடையாது. இது அப்படியே வேறு. அந்த போத்தல் என்ன செய்யணும், நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்த பிறகு அதை எடுத்து நல்லா தண்ணியை உதறிட்டு நீங்கள் ஜேமை போட்டு வைக்கணும். ஊறுகாய் போத்தலுக்கு எப்படி காஞ்ச போத்தலில் நம்ம செய்கிறோமோ இந்த போத்தலுக்கு வந்து நம்ம வந்து போத்தலை கழுவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். கொதித்த பிறகு அதை எடுத்து நீங்கள் தண்ணியை நல்லா ஊற்றிட்டு அந்த போத்தல் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாகவே இருக்கணும். அப்போ நீங்கள் ஜேமை போடுங்க. உங்களுக்கு ஜேம் கெட்டுலாம் போகாது. நான் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற பேரி இருந்துச்சு, அதை தான் நான் ஜேம் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஜேம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூடியை கூட நம்ம வந்து சுடுதண்ணிக்குள்ளே கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து மூடணும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த டிப் போய் பார்ப்போம். 6வது டிப்பு, கிச்சன் டவல் நம்ம எப்போவுமே வந்து ஈரமாகவே தான் வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஈரமாக வச்சுக்கிறணும் அப்படின்னா, காஞ்ச துணி கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பைப்பில் வந்து ஈரமாகவே புழிஞ்சே வச்சுக்கிறோங்க. நான்லாம் எப்போவுமே டவலை வந்து ஈரமாகவே தான் வச்சுக்கிருவேன். எனக்கு முதல்லலாம் வந்து நான் சமைக்க ஆரம்பித்த புதுசுலலாம் காஞ்ச துணி தான், நம்ம ஊரில் வந்து காஞ்ச துணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு பாட்டி தான் இந்த இதை சொன்னாங்க. ஈர துணியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுப்பை துடைக்கும் போது நம்மளுக்கு ஒன்றாவது ஈஸி. இன்னொன்று வந்து நம்ம அடுப்பில் இருந்து பாத்திரத்தை இறக்கும் போதா இல்லை எது என்ன செஞ்சாலும் சரி அந்த துணி வந்து நம்மளுக்கு வந்து எரியாது. இந்த துணி வந்து நம்மளுக்கு 1 வருஷம்
இல்லை 6 மாதம் கண்டிப்பாக கிச்சன் டவல் நம்மளுக்கு வந்து நல்லா தாங்கும். இந்த மாதிரி ஈரமாக இருந்தால் நம்ம டக்குன்னு எதுவும் கொட்டுச்சுன்னா டக்குன்னு துடைச்சிடலாம். நம்ம கிச்சன் டவல் எப்படி க்ளீன் பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு க்ளீனிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். தயவு செஞ்சு யாருமே காஞ்ச துணி யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப் போகலாம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப் தான். நம்ம பால் பொங்க வைக்கும் போதா இல்லை சாதம் ஒரு சட்டியில் ஆக்கையிலையா கொள்ளையிலையா நம்மளுக்கு வந்து அப்படியே வடிஞ்சு அடுப்பு கீழே ஃபுல்லாக நம்மளுக்கு கொட்டி போயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் பருப்பு கொதிக்க வைக்கலையா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆப்பையை போட்டு வச்சுட்டு நீங்கள் அடுப்பை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்பு தான். இப்போ உங்கள் அடுத்த டிப்போ, இந்த நாற்காலி எதுக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த நாற்காலியை போட்டுக்கிட்டு நம்ம கீழே உட்காந்து வேலை செய்கிற வேலைகளை ஃபுல்லாக அந்த நாற்காலியில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இடுப்போ காலை எதுவுமே வலிக்காது. நம்ம குனிஞ்சிக்கிட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சமயத்தில் இடுப்புக்குள்ளே பிடிச்சிக்கிறோம், தோள்பட்டை பிடிச்சிக்கிறோம். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த சின்ன நாற்காலி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டாய்லெட்டில் உட்காந்து துணிகள் தப்புவோம் சமயத்தில், எல்லாத்தையும் மிஷினில் போட முடியாது. சில துணிகளை தப்புவோம், சமயத்தில் கார்டனில் உட்காந்து நம்ம வேலைகளை பார்ப்போம், சமயத்தில் கால் மீதி தப்புவோம், சப்பாத்து தப்புவோம், என்னென்னமோ நம்ம கை வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன தான் மிஷின் இருந்தாலும் கை வேலை பார்க்கணும். அதுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கிறது இந்த சின்ன நாற்காலி. கண்டிப்பாக அந்த நாற்காலி இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. தயவு செஞ்சு குனிஞ்சிக்கிட்டு எந்த வேலையும் பார்க்காதீங்க. இப்போ அவங்க அடுத்த டிப் போகும். இப்போ டிப் நம்பர் 9, இந்த மாதிரி மாவு பேக்கெட்டு, சீனி பேக்கெட்டு, அப்புறம் வந்து கோகோ பவுட்ரா, மைலோ பவுட்ரா, இந்த மாதிரி ஃபுல்லாக எப்போவுமே திறக்காதீங்க. திறந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போத்தலில் கொட்டும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். கீழே ஃபுல்லாக எல்லாமே செதறும். அதுவும் நிறையா இருந்துச்சுன்னா 1 கிலோ மாவுலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பொடிசாக ஓட்டை போட்டுக்கிறோங்க. லைட்டாக அந்த ஓரத்தில் மட்டும் ஓட்டை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம செதறாமல் கொள்ளாமல் நல்லா கொட்டிடலாம். அதுவே இந்த மாதிரி பெருசாக நம்ம வந்து வெட்டிட்டோம் அப்படின்ட்டா நம்ம வந்து இப்போ 1 கிலோ டப்பா உள்ளுக்கு போட முடிஞ்சு அப்படின்ட்டா போட்டுடலாம், பெரிய டப்பாவாக இருந்தால். இந்த மாதிரி போத்தல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கவனமாக கொட்டணும். எப்படி தான் கவனமாக கொட்டாலும் கீழே வந்து நம்மளுக்கு வந்து சிந்தத்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். அதனால் லைட்டான ஓட்டை, அதாவது சின்னதாக கட்டிங் பண்ணிக்கிறேங்க, ரொம்ப பெருசாக கட்டிங் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அடுத்த டிப் போகும். டிப் நம்பர் 10. இப்போ நம்ம பால் மாவெல்லாம் இப்போ வாங்குகிறோம், 1 கிலோ பேக்கெட்டு வாங்குகிறோம். நம்மளுக்கு உடனே முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய, நல்லா அது உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றெல்லாம் நல்லா வெளியாக்கிட்டு பொடிசாக சுற்றுங்க. அதுவே பொடி ஓட்டையாக இருந்தால் ரொம்ப ஈஸி. பொடிசாக இப்படி சுற்றி இந்த மாதிரி நல்லா காற்றே இல்லாமல் நல்லா சுற்றி இறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு லப்பரை பெண்டை போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 1.5 மாதம் 2 மாதம் வரைக்குமே உங்களுக்கு கட்டியெல்லாம் உழுகாது. இது காஃபி பவுடருக்கும் செய்யலாம், மைலோவுக்கும் செய்யலாம், பால் மாவுக்கும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் ஐஸ் பெட்டில் வைக்கிறாங்க, நான் வெளியே தான் வைப்பேன், எனக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ வாங்க அடுத்த டிப் பார்ப்போம். டிப் நம்பர் 11. இப்போ நம்மளோட நெஸ்காஃபி, நம்மளோட கோகோ பவுட்ரு 2 எதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து கட்டி விழுந்து போயிடும் சமயத்தில். அதுக்காண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து நல்லா மடித்து அந்த போத்தை உள்ளுக்கு வச்சுருங்க. போத்தை வந்து ரொம்ப ஊசியாக இருந்துச்சு அப்படின்ட்டா உள்ளுக்கு வச்சுட்டு இப்படி ஒரு சின்ன ஒரு குச்சியோ ஒரு ஸ்ட்ரோவோ வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து கீழே நல்லா அமைங்கிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய, நெஸ்காஃபியா இல்லை மைலோவா இல்லை கோகோ பவுட்ரா என்ன வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம். சில பேர் வந்து கொஞ்சம் சின்ன போத்தலில் போட்டு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் ஐஸ் பெட்டில் வைப்பாங்க. நான் வந்து இயற்கையாக வந்து ஐஸ் பெட்டில் வைக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் பெட்டில் என்ன பொருள் வைக்கணுமோ அதை தான் வைப்பேன், எல்லாத்தையும் வைக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி போத்தலில் போட்டு வச்சுருவேன். எனக்கு வந்து கட்டியெல்லாம் உழுகாது. நம்ம சமயத்தில் சன்ரைஸ் காஃபி இல்லை புரு காஃபிலாம் ரொம்ப அநியாயத்துக்கு கட்டி உழுகும். அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் வந்து கோகோ பவுட்ரு போடுறேன், அதையும் நான் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்ட்டா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.